இந்த பாருங்கய்யா, எல்லாருக்கும் ஒன்று சொல்லி நல்லா கேட்டுக்கங்க. இதுவரைக்கும் நான் ஆரம்பிச்ச தொழில தோத்ததே கிடையாது. அதுலயும் அந்த லட்சுமி அன்கோ ராமநாதனுக்கு எனக்கும் பல வருஷத்து பகை. அவனால எனக்கு ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவன் அந்த தொழில தோக்கடிச்சு அவ குடும்பத்தை நடுத்தரவுல கொண்டாந்து நிப்பாட்டுற வரைக்கும் என் மூச்சு அடங்கா. இங்க பாருங்கய்யா, நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஒழுங்கா இரவு பகலா வேலை பார்த்து இந்த தங்கமணி அன்கோவை அந்த லட்சுமி அன்கோவோட பெரிய ஸ்தாபனமா கொண்டு வரல, அப்புறம் இந்த கோட்டை பெருமாள் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியாது. ஐயா உள்ள வரலாங்களா? வா முத்துராசு வா. ஐயா, அந்த லட்சுமி அன்கோ மெயின் கடைக்கு எதிரா நம்ம ஒரு கடை திறக்கிறோம்ல, அந்த கடையோட பத்திரிக்கை வந்திருக்குங்க. அப்படியா? கொண்ட 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 கடை. அப்பா சூப்பரா அடிச்சிருக்கடா பத்திரிக்கை. சரிங்க ஐயா. முத்துராசு ஐயா, கடதர் போலாவுக்கு முதல் பத்திரிக்கைய ராமநாதனுக்கு தான் வைக்கணும். வச்சிடலாமையா? அதுக்கு ஏற்பாடு செய். சரிங்க ஐயா. அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சரிங்க ஐயா. ராமநாதா, இந்த கோட்டை பெருமாள் நீ சந்திக்கிற நேரம் வந்துருச்சு. பிரியாணி சாப்பாடு கொண்டு வாங்க. உப்பு கம்மியான மாதிரி இருக்கு. அண்ணா உப்பு கண்ணு முன்னாடி வந்து நிக்காதுன்னு சொன்னேன்டி, மறுபடியும் எதுக்கு எதிர்க்கு வந்து நிக்கிற நீ? இல்லங்க, ஒரு வார்த்தை ஏதாவது பேசுன நீ அவ்வளவுதான். முடிவு பண்ணிட்டேன். நீ ரொம்ப தப்பானவன முடிவு பண்ணிட்டேன். எதுக்காக உன்னை நம்ப போறதில்ல. முகத்துல கூட முடிக்க கூடாது. இவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் டூப்ளிகேட் நகைய மாத்தி வச்சு என்ன முட்டாளாக்கியிருப்பேன். ஏய், நகை என்னடி பண்ண? நகை என்ன பண்ண? அப்பா அம்மா கிட்ட தானே கொடுத்த. எங்க கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் திருடி உன் பிறந்த வீட்டுல தானே கடத்தி வச்சிருக்க. பெத்த பொண்ணு கிட்டயே இப்படி திருட்டுத்தனமா வாங்கி தின்னுட்டு இருக்காங்களே. அவங்களுக்கெல்லாம் சூடு சொரணையே கிடையாது. என்ன ஜென்மண்டா இதெல்லாம்? ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல ஒரு ஓரமா இருந்துக்கும். அதை விட்டுட்டு என் பொண்டாட்டியா இருக்கணும், என்கிட்ட வந்து பேசணும்னு என் கண்ணு முன்னாடி வந்து நின்ன, அவ்வளவுதான். தொலைச்சிருவேன், தொலைச்சு. என்னானாலும் சரி, உன்னை இந்த ஜென்மத்துல நான் ஏத்துக்க மாட்டேன். கண்ணு முன்னாடி நிக்காது, போடி உள்ள. போன் சொல்றல அண்ணன். அண்ணிய திட்டாதண்ண. டேய், உனக்கு இவளை பத்தி தெரியாது. இவன் எவ்வளவு பெரிய சதி வேலை பண்ணிருக்கா தெரியுமா? பொய்யே, பித்தலாட்டம், ஃப்ராடு, மொத்த உருவமே இவதான்டா. சரியான நயவஞ்சகம் முடிச்சவன். உடம்பு பூரா விஷம். இவளை திட்டுறேன்னு சப்போர்ட் பண்ணி இவளுக்கு இரக்கம் காட்டாதா? இவகிட்டதான் இரக்கம் காட்டினா இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சுட்டு தான் இவ சாவா. வார்த்தையை விடாத. என்ன நடந்தது, ஏது நடந்தது? ஏய் அண்ணா, உனக்கு என்ன நடந்தது தெரியாது. தெரியாம நீ பேசாத தம்பி. இது எங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நீ தலையிட வேண்டாம். இல்ல நீ, நான் பேசுவேன். இல்ல தம்பி, நான் தப்பு பண்ணிருக்கேன். அவரு என் புருஷன். என்னை திட்டுறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. நீ பேசாம போ நாகராஜ். எதுக்கு நீ நான் பேசாம இருக்கணும்? பேசாமல இருக்க முடியாது. இதுக்கு மேலே நான் பேசாம இருந்தேன்னா என்ன விட ஒரு கேவலமானவனும் மட்டமானவனும் கூட இருக்க மாட்டான்.
நான் பேசுவேன் நீ விடுங்க அண்ணா இல்ல தம்பி. என்ன அண்ணே உங்களை கெஞ்சி கேட்குறேன் நீ உங்க காலை வேணா ஊந்து கேட்குறேன் ப்ளீஸ் அண்ணி என்ன பேச விடுங்க என்ன உன் பிரச்சனை என்னத்துக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகல அப்பா பண்ணி கத்துனுக்குற உனக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இந்த மாதிரி நகை விஷயத்துல அண்ணி மேல ஒரு தப்பும் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு ஃப்ராட் வேலையும் பண்ணல ஃப்ராட் வேலை பண்ணது யார் தெரியுமா இதோ நானு என்னடா சொல்றேன்? ஆமா போன வாரம் ஒன்னாண்ட வந்து எனக்கு பணம் வேணும் ஒரு 3 லட்ச ரூபா கொடு அப்பாண்ட சொல்லாதுன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குதா ஆமா, அர்ஜென்ட்டா பணம் வேணும்னு கேட்டேன். ஆனா ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்கே பணம் இல்ல, ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன்ல இருக்கேன், என்னால முடியாதுன்னு சொன்னேன். சொன்னல அதுக்கு என்னடா இப்போ? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு யார் திரும்ப ஹெல்ப் பண்ணுது? அண்ணி. இந்த மாதிரி அவங்களெல்லாம் ஒன்றும் வந்து பண்ணல, நான் தான் அவங்கள போய் கேட்டேன். எனக்கு அர்ஜென்ட்டாக படம் வேணும் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் இல்லைன்னு சொல்லிடுச்சு, நீங்களாவது என்ன கொடுங்க நீன்னு சொன்னேன். அது பாவம் அண்ணி, என்ன நாகராஜ் திடீர்னு இவ்வளோ பணம் கேட்குறியா, அதுக்கு நான் எங்கே போகுதுன்னு சொன்னாங்க. இல்லை நீ பணம் இல்லை கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன நகையாக கொடுத்துருங்க, நான் 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்னு நான் தான் சொன்னேன். ஆனால் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்றதும் நான் தான் சொன்னேன். அண்ணி பாவம் உனக்கு தெரியாமல் இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப யோசிச்சாங்க தெரியுமா. அப்புறம் நான் தான் அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணி, இல்லை நீங்கள் கொடுக்க போகிற பணம் என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான், நீங்கள் தான் எனக்கு எப்படியோ ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க காலை வந்து கெஞ்சு அதை குறையா கேட்டேன். அவங்க ஏமால இருக்க இறக்கத்துல தான் அந்த நகையை கொடுத்தாங்க. இந்த பாருண்ணா, அண்ணி அண்ணது நகையை வாங்கினது நானு. நகை கேட்டு நீ சத்தம் போடுவேன் பயந்து தான் அதே மாதிரி டூப்ளிகேட் நகை பண்ணி அண்ணி அண்ணன் நான் கொடுத்தேன். நீ நினைக்கிற மாதிரி அண்ணி உனக்கு அந்த நகையை எடுத்து அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, அண்ணி எனக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ என்னால் தான் உன்னால திட்டு வாங்கினுக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா நீ திட்டின திட்டுக்கு இதெல்லாம் உன் தம்பி தான் காரணம் என் பேரை அவன் எப்போ சொல்லிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம என்னதுக்கு சைலண்டா இருக்கிறாங்க? நான் தான் அப்படி கேட்டுக்கிட்டேன். இந்த விஷயம் இந்த வீட்டில் யாரும் தெரியக்கூடாதுன்னு நான் தான் உங்களை கேட்டுக்கிட்டேன். அந்த ஒரே காரணத்துக்காக நீ கத்துற வாங்கி அப்படியே தலை குஞ்சு நின்றுக்கிறாங்க. பாவணும் திட்டாதுண்ணா. நான் நகையை வாங்கிட்டு போனதுன்னா ஒன்று கோவம் வச்சு என்ன திட்டி ரீல 2 அடி அடிக்கணும் அடிச்சிரு, அதை விட்டு அவங்கள ஒன்றும் சொல்லாத. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த நகை நான் எப்போ திருப்பி குத்துறேன்னா. சாரி நீ. தப்பு பண்ணிட்டேன். எதையும் தீர விசாரிக்காம ரொம்ப ஓவரா பேசிட்டேன். விசாரிச்சக்கூடாது. லேட் ஆகுதே, இப்படி சொதப்பிடுச்சு. ஷோ அர்ஜென்ட்டா மீட்டிங் வர போகணும், கையில காசு வர இல்ல. இப்ப என்ன பண்றது? பொய்யா ஓய் அது அண்ணா ஓய் பொழுதானா. என்ன நம்மால் நடு ரோட்டில் நிக்குது? அடடே டயர் பஞ்சரா? டே பஞ்சாயத்து, எம்ஜிஆர் மாதிரி தாய் குலத்துக்கு உதவ வேண்டிய நேரம் வந்துருச்சுரா. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம ரெடி பண்ணிக்குவோம். நாமர்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஸ்டார்ட் மிஷன் இமிடியட். பஞ்சு, உன் வாழ்க்கையில உன்னோட கேரியர் நல்லா இருக்கணும்னா இந்த கேரியர் உன் வண்டியில இருக்கவே கூடாது. தும் ஜாவ் வெளியே சொன்னா மட்டும் போயிருமா கலெக்டரா?
ஒளிஞ்சு போ. லேட் ஆகுதே, இப்ப என்ன பண்றது? ச்சே. ஹாய் ஓமனே. நீ ஒன்னும் என்கிட்ட பேச வேண்டாம். ஏன் போய் எதுக்கு? வேண்டாம்டா சாமி, நான் பேசினா நீ சிஸ்டர்னு கூப்பிட்டு கலாய்ப்ப. அது ஒண்ணு எனக்கு தேவையே இல்ல. நீ போய்க்கோ. எந்தா ஓமனே இது? அந்த கண்டென்ட் வேற சீன்ல இல்ல உண்டு. அதே விஷயத்த ഈ സീനിലെ பேசி ஞான் உன்னை போர் அடிக்காது. മനസ്സിലായോ? டோன்ட் வரி மஞ்சு. ஆமா, எந்த ப்ராப்ளம் பர? டயர் பஞ்சர். வண்டிக்கா? இல்ல இல்ல, புரியுது புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐயோ, ஸ்டார்ட் பர்ஃபார்மன்ஸ். மணி வேற 10 ஆகுது. ஓமனே வண்டி வேற பஞ்சர் ஆயிருச்சு. ஓமனே ஆபீஸ் போகணுமே, மீட்டிங் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குமே. லேட்டா போனா ஆபீஸ்ல சம்பளத்தை பிடிப்பாங்கல்ல. ஆமா பஞ்சு. சே, பக்கத்துல வேற பஞ்சர் கடை எதுவும் இல்ல. இன்னைக்கு ஆட்டோ வேற ஸ்ட்ரைக்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, அப்படியா? ஆமா மஞ்சு, இன்னைக்கு ஆட்டோ எல்லாம் ஓடாது. அப்படியே ஓடினாலும் மீட்டர் எல்லாம் போட மாட்டாங்க. இப்ப என்னதான் பண்றது? நான் உடனே ஆபீஸ் போய் ஆகணுமே. என்ன பண்ணலாம்? அர்ஜென்ட்டா ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணலாமா? என்னது? சொதப்பிட்டேனே. அது லேண்ட் ஆவறதுல ப்ராப்ளம் வருமே. வேற என்ன பண்றது? மஞ்சு, ஏண்டா? என்னன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னு நம்ம பாட்டன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா வாழ்க்கையில நீ எதை வேணாலும் மறக்கலாம், ஆனா ஒருத்தர் செஞ்ச உதவியை மட்டும் நீ மறக்கவே கூடாது. அப்படி மறந்தா ச்சே, உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதேதுக்கு இப்ப சொல்ற? அன்னைக்கு ஒரு நாள் நான் டயர் பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நிர்கதியா நின்னப்ப நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்களே, அத நான் இப்ப நினைச்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மஞ்சு, நேரம் வந்துருச்சு. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு கைமாறா இப்ப நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து அந்த நன்றி கடனை பைசல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உட்காருங்க மஞ்சு, போலாம். இல்ல, அது வந்து மீட்டிங்க்கு நேரமாவது மஞ்சு, பரவாயில்லையா? ஐயோ, மீட்டிங் போகணும். அப்போ சைலண்டா வந்து உட்காருங்க, போலாம். ஓகே, தேங்க்ஸ் பஞ்சு. பஞ்சு, வண்டியில கேரியர் இல்ல. நான் தான் எடுத்தேன். என்ன? வீட்ல ரொம்ப குடும்ப கஷ்டங்க. இந்த கேரியரை இறக்கி போட்டுதா நேத்து ஒலையே வச்சோம். ஓஹோ, சரி, அதை விடுங்க. எக்கானமி சீட்டை பத்தி ஏன் பேசிக்கிட்டு? பிசினஸ் கிளாஸ்ல உட்காருறீங்களா? அப்படின்னா இந்த கம்பி சீட்டு தான் பிசினஸ் கிளாஸ் சீட்டு. இதுலயா? எஸ் மஞ்சு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும்ல, இந்த பிசினஸ் கிளாஸ் சீட்ல உட்காந்துக்கலாமே. பஞ்சு, இதுல எப்படி உட்கார முடியும்? அண்ணாமலை படத்துல குஷ்புவே உட்கார்ந்தாங்க, உங்களால உட்கார முடியாதா? கமான்யா, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, வாங்க போலாம். வாங்க போயிடலாம். வாங்க உட்காருங்க உட்காருங்க. காத்து சும்மா சல்லுன்னு வரும் பாருங்க. போலாமா மஞ்சு? ஸ்டார்ட் தி மியூசிக். ஹலோ சார், உங்களை பார்க்க கோட்டை பெருமாள் ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? கோட்டை பெருமாள்னு பேர் சொன்னார் சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்ன பார்க்க வந்திருக்கான்? சார், அவருக்கு உங்களை நல்லா தெரியும்னு சொல்றாரு. உங்க ஊர்ல இருந்து தான் வரணும்னு சொல்றாரு சார். சார், அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்றாரு சார். சார், உள்ள அலோ பண்ணலாமா வேணாமா? வர சொல்லு.
வணக்கம் ராமநாதன். வணக்கம். என்ன ராமநாதா, என்ன ஞாபகம் இருக்கா? என் வாழ்க்கையில உங்களை மறக்க முடியுமா? பரவாயில்லையே, இன்னும் பழச மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நான் பழச எப்பவுமே மறக்கிறது இல்ல பெருமாள். நானும் தான் ராமநாதா, பழச இன்னும் மறக்கல. நடந்த விஷயம் எல்லாமே இன்னைக்குத்தே நடந்த மாதிரி அப்படியே என் மனசுல பதிஞ்சு கிடக்கு. உட்கார். மகிழ்ச்சி. அப்புறம் ராமநாதன் சொல்லுங்க, நாள் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தீங்களா? ஹோட்டலு, டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்கூலு, கல்யாண மண்டபம், ஷாப்பிங் மால்னு எக்கச்சக்கமா பிசினஸ் ஆரம்பிச்சு ரொம்ப வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப கடைசியா உங்களை மாதிரியே டிவி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அப்படின்னு புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே தெரியும் பெருமாள். தான் டிவியில நிறைய விளம்பரம் கொடுக்குறீங்களே, தங்கமணியன்கோன்னு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். நான் பண்ற எல்லா பிசினஸ்லயுமே எங்க அண்ணன் தங்கமணி பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி. கடவுள் புண்ணியத்துல எந்த குறையும் இல்லாம சீரு சிறப்புமா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுல பாருங்க ராமநாதன், தங்கமணி அண்ட் கோவை கடல் மாதிரி பெருசா ஷோரூம் கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. இருக்கட்டும். அதுக்காக பல வருஷமா ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த இடம் சமீபத்தில் தான் அமைஞ்சது. அப்படியா? சரி, தட்டுப்புட்டுன்னு கடையை கட்டி வேகமா கடையை திறப்போம் நிமிந்து பாக்குறேன். பார்த்தா நம்ம கடைக்கு முன்னாடி இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க ராமநாதன்? உங்க மெயின் பிரான்ச் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தான் என் பெரிய கடையை கட்டி முடிச்சிருக்கேன். அப்படியா? உங்க கடைக்கு முன்னாடியே கடையை கட்டி முடிச்சிட்டு அப்புறம் திறப்போடாக்கு உங்களை கூப்பிடலாம். நல்லா இருக்காது பாருங்க. என்ன நான் சொல்றது? வர தை மாசம் 10ஆம் தேதி கடை திறப்போட வச்சிருக்கேன். நீங்க அவசியம் வந்து கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறுஞ்சிறப்பா நடத்தி கொடுக்கணும். அதான் என் ஆசை. ரொம்ப நல்லது. முத்துராசு, தட்டை கொடு. என்ன ராமநாதன் பாக்குறீங்க? வாங்கிக்கங்க. ஆண்டவனே, பெருமாளோட வியாபாரம் நல்ல விருத்தியாகி அவருக்கு நிறைய லாபம் கிடைக்கணும். அவசியம் நீங்க வந்துடணும். சரிப்பா. என்னடா இவன் நம்ம கடைக்கு முன்னாடியே கடையை கட்டிவிட்டு அந்த கடையோட திறப்புலாவுக்கு நம்மளையே கூப்பிடானு விசனப்படக்கூடாது ராமநாதா. இது விசனப்பட என்னப்பா இருக்கு? என் கடை பக்கத்துல என் கடை மாதிரியே 10 கடை இருக்கு வரிசையா. இது 10ஓட 11. நான் ஏன் விசனப்பட போறேன்? ஏன்னா பிசினஸ்ங்கிறது கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்குற சர்வீஸை பொறுத்து இருக்கு. கடை எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்ல, வர்ற கஸ்டமர்ஸ்க்கு நாம எப்படி சர்வீஸ் கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தி சகாய விலைக்கு நல்ல பொருளை கொடுக்குறோங்க அதை பொறுத்து இருக்கு. அந்த வகையில பார்த்தா நாங்க இதை ரொம்ப வருஷமா சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ எத்தனை கடை வந்தாலும் உங்க பிசினஸ் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? நான் அப்படியெல்லாம் சொல்லல பெருமாள். நாங்க வாடிக்கையாளர்கிட்ட நல்ல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அதே நம்பிக்கை எங்களோட வாடிக்கையாளர்கள் எங்ககிட்ட வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். அப்ப பேசுன மாதிரியே இப்பவும் அழகா பேசுறீங்க ராமநாதன். நான் எப்போதுமே ஒரே மாதிரி தான்ப்பா பேசுறேன். பாத்தியா ராமநாதா, நேத்து வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே ஊருக்காரனா இருந்தான். இப்ப எதிர கடையை போட்டு போட்டிக்காரனா மாறிட்டான் இல்லையா? அப்படி இல்லை. வாழ்க்கையில நான் யாரையுமே போட்டியா நினைச்சதே இல்லை. எனக்கு போட்டி நான் மட்டும்தான் பெருமாள். நானே என்ன முந்திரம்னு தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் இருங்க, முதல்ல கடைக்கு வந்திருக்கீங்க, கூலா தான் சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல ராமநாதன், உங்களை பார்த்ததுலே எனக்கு மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. திறப்பு விழாவுக்கு கண்டிப்பா நீங்க வரணும். அவசியம் வரேன். உங்க வருகையை ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயமா வரேன். உங்க கடை நல்லபடி விருத்தியாகி உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்ப நான் வர்றேன். நல்லது. அட முத்துராசு, வாடா.
சொல்லுங்க சார். நம்மளோட மெயின் பிரான்ச்சுக்கு கனெக்ஷன் கொடுப்பா. சரிங்க சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். நான் தான்பா. ஒன்றும் இல்லை, நம்ம கடைக்கு எதிர்க்க புதுசாக ஏதாவது கடை திறக்கிறாங்களா? ஆமாம் சார். ஓஹோ, வேற என்ன போட்டிருக்கு? தங்கமணி அன்கோ சார். ஓஹோ, என்ன சார் வேற ஏதாவது? சரி, வேற ஒன்றும் இல்லை, வச்சிருக்கேன். சரி சார். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கோட்டை பெருமாளை மறுபடியும் சந்திக்கிற சூழ்நிலை வந்திருக்கேன். எங்க கொண்டு போய் விடும்? சொல்லு தம்பி, அண்ணனை பார்க்கணுமா? அவர் கடைக்கு போயிட்டாரே. இல்ல, உங்களாண்ட தான் பேசணும். என்ன விஷயம்? அது நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப் பண்ண நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கே அழுவுற? நீங்க பண்ண சாதாரண ஹெல்ப் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஆனா உங்களை எப்பெல்லாம் பேசிச்சு, உங்களை வெறுத்து ஒதுக்கிடுச்சு. அது மட்டும் கிடையாது, தேவையில்லாம எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்க அப்பா அம்மா கேட்ட பேரு, அவங்க மேலேயும் தேவையில்லாம சந்தேகம் வந்துச்சு இல்ல. ஆனா அப்ப நினைச்சிருந்தா கூட நீங்க உண்மையை சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லியே. பெரிய மனுஷன் நீ உங்களுக்கு. அண்ணா நீங்க அண்ணா என்ன நான் கேள்வி கேட்டுச்சு, எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. தெரியல எனக்கு, நீ இந்த மாதிரிலாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன சொல்லணும் தெரியல. விடு தம்பி, ஏன் அதே பேசிட்டு இருக்க? போ, ஆக வேண்டிய வேலையை பாரு. என்ன தம்பி? ஒன்றும் இல்லை, அது திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. சின்னதா இருக்க சொல்ல நான் பயங்கர ஆராத்து செம்ம வாலு விளையாடுறேன்ட்டு வீட்டில் இருக்க கண்ணாடியெல்லாம் உடச்சிருவேன். அப்பா இருக்காருல்ல, பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு, என் மேலே பயங்கரமாக கோவப்படுவார். ஆனால் என் அம்மா இருக்குதுல்ல, அதுக்கு நானா உயிர். என் மேலே ரொம்ப பாசம் அதுக்கு. எங்க அப்பா வந்து இந்த கலர்ல யாரும் வச்சுன்னு கேட்பாரா? எங்க அப்பா என்ன அடிபடுத்துட்டு வந்து போயிட்டு எங்க அம்மா தான் தான் உடச்சுட்டு போய் சொல்லிடும். செய்யாத தப்பெல்லாம் அதான் செஞ்சதுன்னு ஒத்துக்கும். என்ன எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்க கூடாது. என்னன்னு தெரியல, திடீர்னு உங்களை பார்த்தோன்னு எனக்கு என் அம்மா வந்துடுச்சு.